ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அபூர்வா வந்து என் புருஷன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவள் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பூமி பார்க்குறக்காக வந்திருப்பாங்க. என் புருஷன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீ இங்கே உட்காந்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போவாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஒருத்தர் இருந்துட்டு மேடம் வேணாம் மேடம், இது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அபூர்வா ஒரு முறைப்பாங்க. முறைச்சோன்னா அவங்க கம்முன்னு அவதியாகிடுவாங்க. அப்புறம் உடனே பூமி பார்க்குறக்காக போயிட்டு ஏண்டி என் மாமனை கொலை செய்கிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா, உனக்கு அத்தனை தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கு பூமி எடுத்துட்டு நான் எதுக்கு எங்கள் அப்பாவை கொலை பண்ணணும், நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியே அழுது எல்லாத்தையும் ஏமாற்றி இப்போ என் புருஷனையும் கொலை பண்ணுற அளவுக்கு ஆகிட்டு நீ சொல்கிறதெல்லாம் நம்புவேன், நீ நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வச்சுக்கிற லத்தியை வாங்கி அடிக்கிறதுக்காக வருவாங்க. லத்தியை ஓங்கும்போது லத்தி வந்து வராது. ஏன்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்ருப்பாங்க. அப்புறம் திரும்பி பார்க்கும்போது ககனா இருப்பாங்க. நீ எதுக்குடா வந்ததுக்குற, என் புருஷனை கொல்ல பார்த்தவன்னு நான் அடிக்க வந்திருக்கேன், நீ எதுக்குடா இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ககன் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்களா, பூமி வந்துட்டு உங்கள் புருஷனை கொல்ல வந்தது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் பார்க்கல, போலீஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு. எந்த போலீஸ் பார்த்து நீங்கள் பார்த்தீங்களான்னு ஒவ்வொரு போலீஸாக கேட்பாங்க. அப்புறம் ஒரு போலீஸ் இருந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு. என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அந்த பொண்ணு வந்து சரத்சந்திராவை கொலை பண்ணும்போது நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு கொலை நடக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்பாங்க. இல்லை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலை, அந்த பொண்ணு கையில் தான் அவர் குத்துன அந்த பாட்டில் இருந்துச்சு, அதை வச்சு தான் சொல்கிறோம் அப்படின்னோடனே அப்போது நீங்கள் அதை குத்துனதை பார்க்கல, கையில் இருந்ததை தான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உடனே அபூர்வா இருந்துட்டு நீ யாரா ஃபஸ்ட்டு போலீஸே வந்து என்கொயரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அதே தான் நானும் கேட்குறேன், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு பூமி வந்து லாக்கப்லேயே வந்து அடிக்கிற அளவுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு அந்தளவுக்கு யார் தைரியம் கொடுத்தது, நீ யார் வேணால் நம்பலாம் பூமி வந்துட்டு அவங்க அப்பாவை கொலை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நானும் எங்கள் அம்மாவும் எந்த எக்காரணத்தை கொண்டு நம்ப மாட்டோம், அவன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, ஒருத்தர் கெடுதலே செஞ்சாலும் நல்லது செய்கிற கேரக்டர் தான் என்னுடைய பூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அபூர்வா இருந்துட்டு என் புருஷனை கோமா ஸ்டேஜுக்கு போக சொன்னாலும் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ககனும் சாரதாமாவும் பூமிக்கு போய் ஆறுதல் சொல்லுவாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் நீ அங்கே போன, இப்போ இங்கே வந்து உட்காந்துட்ருக்கல்ல, அப்போவே நீ எதுக்கு காரை விட்டு வெளியே போன, ககனோடைய வீட்டுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் ககனும் கேட்பாங்க. அதுக்கு பூமி இருந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்படி அப்பா எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இப்படியே கெஸ்ட் ஹவுஸில் நான் இப்படி குடிச்சிட்ருக்கேன், உன்னால தான் அப்படி இப்படின்னு சொன்னோடனே நான் அதனால தான் அவரை பார்க்குறக்காக அங்கே போனேன். அங்கே போகும்போது கரெக்டாக ஒருத்தர் என்னை தள்ளி விட்டுட்டு வெளியே போனாங்க. அவரோட நெஞ்சில் இருக்கிற செயின் என் கையில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்க்குறப்ப அவர் இப்படி படுத்திருந்தார், குத்தி ரத்தத்தால் போயிட்டு இருந்தது. நான் தான் போய் அதை பிடுங்கினேன். அவள் பிடுங்குறப்ப இப்படி என்னை வந்து பார்த்து போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது ககன் இருந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரி இது எதையாவது பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பூமிக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவங்களை போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி போகிறோம், நீங்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்து எது நடந்து எல்லாம் விசாரிச்சுக்கோங்க, முதல்ல இப்போ இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியை மறுபடியும் லாக்கப்பில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் செரியும் கடைசி தங்கச்சி இந்துவையும் காமிப்பாங்க. சரி வந்துட்டு விடிஞ்சதும் கூட தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்து வந்து எழுப்புவாங்க. நைட்டு அத்தனை வாட்டி சொல்கிறேன், உன்னால் நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பூமி போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சிட்டு போனதும் கூட தெரியாமல் இப்படி நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுப்புவாங்க. அடிச்சு எழுப்புவாங்க. என்னாச்சு, என்னை எதுக்கு இந்த இப்படி எழுப்பிட்டுருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்து கேட்பாங்க. உனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அந்த அளவுக்கு நீ தூங்கிட்டு இருக்கியா, நைட்டு அடித்த மப்பு இன்னும் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னன்னே தெரியல, ரொம்பவுமே தலை வலிக்குது, தலையெல்லாம் ஒரு மாதிரி கிர்ன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா, பூமியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதைத்தான் நைட்டு நான் சொன்னேன், அதை கூட நீ கேட்காம நீ போய் படுத்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னாச்சு, எதுக்கு பூமியை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க, என்னாச்சு ஏன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாக்காகி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, இன்றைக்கி கோர்ட்டில் போய் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்திரிச்சு நான் கிளம்பி கிருஷ்ண பிரசாந்த் அங்கிள் கூட்டிகிட்டு போகிறேன் நான்.
அதுக்கப்புறம் கிருஷ்ணபிரசாத்தும் சரியும் கோர்ட்டுக்கு போவாங்க. இன்னொரு பக்கம் பூமி எட்டு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ககனும் சாரதாவும் அங்கே இருப்பாங்க. கோர்ட்டில் கேஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அபூர்வாவோட வக்கீல் கேட்பாங்க பூமிக்கிட்ட, உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு, இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கட்டுக்கதையோடு வந்தது இந்த ஊருக்கு. அதாவது அவங்க அப்பா அம்மாவை தேடி தான் நான் இந்த ஊருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சரச்சந்திரா வீட்லேயே இருந்துட்டு அவரோட மனசில் இடம் பிடிச்சி அவரே இவன் நல்ல பெத்த பொண்ணு மாதிரி பார்க்குற அளவுக்கு செஞ்சுட்டு அவரோட சொத்தை முழுக்க ஆட்டையை போடுறதுக்காக அவரவே கொலை பண்ணிவிட்டு இங்கே கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட வக்கீல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பூமி இருந்துட்டு, இல்லை நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, நான் எதுக்கு அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னை நம்புங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜு கேட்பாங்க பூமிக்கிட்ட, உன் மேலே இவ்வளோ பெரிய பழி சொல்லியிருக்காங்க, நீ இதுக்கு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை சார், நான் கொலை பண்ண போகலை அவங்கள, நான் எதுக்கு அவரை கொலை பண்ண போகணும், நான் இந்த ஊருக்கு வந்தது எங்கள் அப்பா அம்மாவை தேடி தான் வந்தேன். அப்போ இவர் சரச்சந்திரா எனக்கு அறிமுகமானார். அவர் என்னை பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. நான் எதுக்கு அவரை கொலை பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க சொத்தை நான் ஆட்டையை போடுறதா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ககனை பார்த்துட்டே, அவர் தான் என்னுடைய அப்பா, என்னுடைய சொந்த அப்பா அவர் தான், எனக்கு அவர் கிடச்சிட்டாரு, நீ தான் அவரோட பொண்ணு அப்படிங்கிறதுக்கு ஆனால் சாட்சி என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்பாங்க. அதுக்கு இருந்துட்டு சோபாராணிங்கிறவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, நீ அவரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க உயிரோடு இல்லை, எனக்கு எந்த சாட்சியும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே ககனை காட்டுவாங்க. ககனுக்கும் சாரதாக்கும் செம ஷாக்காயிரும். நான் ஏன் இத்தனை நாளாக இதை மறைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னா, நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிற ககனுக்கும் சரச்சந்திராவுக்கும் ஆகவே ஆகாது, அதனால் நான் தான் சொல்லலை அப்படின்னு சொல்லி உடனே அபூர்வாவோட வக்கீல் வந்துட்டு, இந்த பொண்ணு இப்படி தான் கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்கு, இந்த பொண்ணு கொலை பண்ணாத இந்த போலீஸே பார்த்துருக்காங்க, அதனால் நீங்கள் இந்த பொண்ணுக்கு தக்க தண்டனை கொடுத்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட சொல்லுவாங்க. ஜட்ஜு இருந்துட்டு உடனே அபூர்வாவோட வக்கீலை பார்த்துட்டு, உங்களுக்கு பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு பொண்ணுங்களே இல்லை அப்படின்னா, அதனால தான் உங்களுக்கு பொண்ணுங்களோட வழி என்னங்கிறது தெரியலை, அந்த பொண்ணோட நிலையிலிருந்து பார்த்தா எனக்கு புரியுது, இந்த கேஸை நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் இந்த கேஸை தொடருங்க, இப்போதைக்கு இந்த பொண்ணுக்கு ரிமைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பூமி கோட்டை விட்டு வெளியே வந்து தனியாக நின்றுட்டுருப்பாங்க. இந்த பக்கம் ககனும் சாரதாவும் தள்ளி நின்றுட்டுருப்பாங்க. அப்புறம் செடி வந்து பேசுவாங்க பூமிக்கிட்ட, என்ன பூமி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா பூமி, சரச்சந்திராவோட பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பூமி இருந்துட்டு, ஆமாம் சரி, நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும், நான் அவரோட பொண்ணு தான், அதுக்கான ஆதாரம் தான் எதுவும் இல்லை, எனக்கு இது ஃபஸ்ட்டே தெரியும், ககனுக்காக தான் இதை நான் மறைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ககன்கிட்ட சாரதா சொல்லுவாங்க, அங்கே பாரு நம்ம பூமி தனியாக நிற்கிறா, வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம பூமியா, நம்ம பூமி கிடையாது, அவள் இப்போது சரச்சந்திராவோட பொண்ணாக நிற்கிறா, அவளை எதுக்கு நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிருது. தேங்க்யூ.